1920களில் எலக்ட்ரான் ஒன்று ஆட்டம்குள்ளே இருக்குது. ஆனால் அது பொருளா அலையா துகளா எதுவுமே தெரியல. ஆனால் அந்த மாதிரி எலக்ட்ரான்லேருந்து ஆற்றல் வருதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் முக்கியமாக இந்த மாதிரி ஹைட்ரஜன், ஒரே ஒரு எலக்ட்ரான் உள்ள ஒரு ஹைட்ரஜனில் இந்த மாதிரி கோடாக இந்த மாதிரி ஆற்றல் வந்து வெளிப்படுது. இதை எப்படி விளக்குறதுன்றது, ஏன்னா எலக்ட்ரானை நம்மளால் பார்க்க முடியாது. அப்படின்னும் போது விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பல்வேறு முறைகள் எடுக்கிறாங்க. அதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எலக்ட்ரானை நீ அலையாகவும் பார்க்க தேவையில்ல, பொருளாகவும் பார்க்க தேவையில்ல, நீ அதை என்ன பண்ணு, கணிதமாக பாரு. கணிதமாக பார்த்து கணிதம் என்ன சொல்லுதோ அந்த கணிதத்துடைய ஆற்றலும் நீ கண்டுபிடிச்ச ஆற்றலும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீ எலக்ட்ரான் என்னவாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் கணிதத்தை பண்ணுறாரு. அப்படி உருவானதான் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ். மேட்ரிக்ஸ்ன்றது வெறும் அணிகள் தான். அந்த அணிகளை வச்சு எலக்ட்ரானுடைய எனர்ஜியை கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டோட எனர்ஜியை கரெக்டாக மேட்ச் ஆகுது. இதே காலகட்டங்களில் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்ராடிஞ்சர் என்ன பண்ணுறாரு, எலக்ட்ரானை வேவாகவே எடுத்துக்கிறாரு, அலையாகவே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேவாக இருக்கும், அதோடைய அந்த அணுக்கருவை சுற்றி நியூக்ளியஸை சுற்றி இந்த மாதிரி வேவாக இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கணிதம் செய்கிறார். அதுதான் ஸ்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். அப்படி உருவானதான் யாரும் பார்த்தீங்கன்னா வேவ் மெக்கானிக்ஸ், ஹைசன்பர்க்குடைய மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ்க்கு மீறி. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஆற்றலை கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஆற்றல் என்ன பண்ணுதுன்னா அந்த ஹைசன்பர்க் கண்டுபிடிச்ச ஆற்றலோட ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் உருவாகுது. ஒன்று மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ், முழுக்க கணிதத்தை உருவாக்கி, இன்னொன்று வந்து என்னதுன்னா வேவ் மெக்கானிக்ஸ், இதில் வந்து எலக்ட்ரானை வந்து ஒரு அலையாக கண்டுபிடிச்சு. இப்போ இது வெளியில் வந்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்ராடிஞ்சர் வந்து இந்த வேவ் மெக்கானிக்ஸை உருவாக்குற உடனே ஹைசன்பர்க் இதை தான் எழுதுறாரு. ஜெர்மன் லாங்குவேஜில் இப்படி எழுதுறாரு. ஜெர்மன் லாங்குவேஜில் நம்ம எழுதிட்டு இவர் கடைசியாக சொல்லும் போது என்னன்னா, ஐ திங்க் இட் இஸ் ரப்பிஷ், இது வந்து குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ராடிஞ்சர் சொல்கிறாரு, ஹைசன்பர்க் சொல்கிறாரு ஸ்ராடிஞ்சரை பற்றி. ஸோ இது வந்து ரீசெண்டாக இதோடைய ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்தேன். இதில் ஹைசன்பர்க் என்ன சொன்னார்னா, the more I think about the physical part, இந்த ஸ்ராடிஞ்சர் தியரியை பற்றி நான் அதிகமாக நினைக்கும் போது the more horrible, கொடூரமாக இருக்குது. அதை மட்டும் இல்லை, and I think it is shit, கெட்ட வார்த்தையை போட்டு திட்டுறாரு, இது வந்து கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டயத்தில் இவருக்கு ஆறுதலாக இருந்தது யார் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் என்ன பண்ணுறாருன்னா, யூ ஹேவ் மேட் அ சிக்னிஃபிகண்ட் டிசிசிவ் அட்வான்ஸ், நீ நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருக்க. சொல்லப்போனால் ஹைசன்பர்க் பாண்ட் ரூட் தான் என்னாச்சு, தப்பாக போயிடுச்சு, இதுதான் ஆஃப் ட்ராக்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் லோரன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு ரெண்டையும் நான் செலக்ட் பண்ண சொன்னால் நானும் வேவ் மெக்கானிக்ஸ் தான் செலக்ட் பண்ணுவேன், ஆனால் உன்னோட இதில் வந்து லிமிடேஷன் இருக்குது, உன்னோட இது சின்ன ஆட்டம்க்கு ஒர்க் பண்ண முடியும், ஆனால் பெரிய ஆட்டம்க்கு ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லோரன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸை சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ 1925 ஹைசன்பர்க் ஒரு தியரியை கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த வருஷமே 26 ஸ்ராடிஞ்சர் ஒரு தியரியை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு ஆறுதலாக இருந்தவங்களும் சரி, எகென்ஸ்டாக இருந்தவங்களும் சரி, மாறி இருக்காங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மெக்கானிக்ஸுமே உருவானதான், ரெண்டு மெக்கானிக்ஸுமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு உருவாச்சு. இன்றைக்கி நம்ம படிக்கிற குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து இந்த ரெண்டுமே தான் படிக்கிறோம். ரெண்டுமே வந்து அணுவை நல்லா விளக்குது. இதுதான் வந்து ஸ்ராடிஞ்சர் வெர்சஸ் ஹைசன்பர்க். நன்றி.